ஹாய், எப்படி இருக்கீங்க? என்னடா புதுசா வீடியோ போடுறான்னு பார்க்குறீங்களா? ஒண்ணும் இல்ல. நம்ம மல்டி மேட்ரிமோனி இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வந்து புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றோம். அத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் சொல்றேன். அதற்கு முன்னாடி நாம கடந்து வந்த பாதைய பார்த்துருவோம். நாம வந்து இப்ப 1998ல இன்ஃபர்மேஷன் குடுக்குறதையே ஒரு விஷயமா ஆரம்பிச்சோம். ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பேரு மல்டி இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ன்னு வச்சிருந்தோம். ஆ உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் நம்ம பயணிச்சுட்டோம். ஆரம்பத்துல விஷுவல் பேசிக்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்குலாம் வரவங்களுக்கு போட்டு காட்டிட்டு இருந்தோம். நம்ம எல்லா ஃபீல்டையும் கவர் பண்ணோம். ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ், ஹோல்சேலர்ஸ், சப்ளையர்ஸ் அதோட மேட்ரிமோனியும் ஒண்ணு பண்ணோம். நம்ம எதிர்பார்க்கல மேட்ரிமோனி நல்லா போச்சு. அதனால மேட்ரிமோனியவே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியவே பிடிச்சு போனோம். 2004ல நம்மளுடைய வெப்சைட் முதல்ல மல்டி மேட்ரிமோனின்னு ஸ்டார்ட் பண்ணணும். அது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. multimatrimony.com வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு 2014ல நம்ம மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணோம். போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ரெண்டுக்குமே பண்ணணும். அது இப்போ லைவ்ல தான் இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த 10வது வருஷம் நம்ம இன்னொரு புது ரிலீஸ் பண்றோம். அதுதான் ரியாலிட்டி ரோலர்ஸ். இப்போ நம்ம இந்த சேனலுக்காக புதுசா வந்து ஒரு கேமரா வாங்கியிருக்கோங்க. நான் ரொம்ப ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த கேமராவை நிறைய போய் பார்ப்பேன். அவரோட காசு கூட இருக்கு, வந்துடுவேன். திரும்பி போய் பார்ப்பேன், காசு கூட இருக்கு அப்படின்ட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ இந்தியாவில் விட நம்ம சிங்கப்பூரில் நம்ம ஃப்ரெண்டு வந்தார். அவர்கிட்ட சொல்லி அங்கேருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அதுதான் இந்த புதுசாக உள்ள கோப்ரோ ஹீரோ 12. இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள கேமராங்க. இதோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்க, தெரியும் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குது. நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ரேப்பர் பிரிக்காமல் இருக்காங்க. பிரிக்காமல் இருந்தால் மட்டும்தான் இது ஃப்ரெஷ் பேக்கு. இல்லைன்னா நீங்கள் பிரிக்காத பேக்கை கேட்டு வாங்கிடுங்க. ஓகே, பிரிக்கிறேன். இதில் பாருங்கள், இதுதான் ரேப் பிரிக்க போகணும். உங்களை மாதிரியே நானும் ஈகராக இருக்கேன் இதை பார்க்குறதுக்கு. பாருங்க, பேக்கை பிரிச்சாச்சு. பார்த்துடலாமா? இப்போ பேக்கில் என்ன இருக்குன்னு பக்காவாக சீல் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கு. கேமரா வந்து நாம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து குவிக்னு ஒரு ஆப்பு. இது போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு கேமரா ஆன் பண்ணி இதோட அப்டேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம கேமரா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த விஷயம். இதை நம்ம அடுத்து பார்க்கணும். அடுத்தது இதுக்கு வந்து கோப்ரோக்கு பற்றின இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. அதுதான் அடுத்து பார்த்துடலாம். அடுத்தது கேமராவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா கோப்ரோ ப்ராடக்ட் நம்ம வேறு ஏதாவது வாங்கினாலும் அதில் இந்த ஸ்டிக்கரை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டிக்கர் தான் இது. அடுத்தது கோப்ரோட ப்ராடக்டோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். நாம் இந்த ப்ராடக்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் டவுட்ஸ் எல்லாம் இதை படித்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதற்கான இது பார்த்துக்கலாம். அடுத்து கோப்ரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்குங்க தனியாக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. பார்க்கலாமா கேமராவை? சூப்பர். இதுதான் நம்மளுடைய புது கோப்ரோ. பார்த்துக்கோங்க. சரிப்பாமா? பியூட்டிஃபுல் செம்மையாக இருக்குங்க. பிரிச்சாச்சு. அடுத்ததெல்லாம் ஃப்ரண்ட்டு பேப்பரை பிரிக்கிறேன். பாருங்க, லுக்ஸ் பியூட்டிஃபுல். செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்க. அடுத்து லென்ஸோட பார்ட்டு பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு.
ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு பார்த்தாச்சா? இதுதான் நம்மளுடைய புது கேமரா. நம்மளுடைய ரியாலிட்டி ரோவர்ஸ்க்கு வாங்கியிருக்க புது கேமரா. இனிமே வர ப்ளாக் எல்லாமே நம்ம இதில் தான் ஷூட் பண்ண போகிறோம். சரி, இது வச்சுக்கலாம். அடுத்தது பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சார்ஜர், யூஎஸ்பி டைப் சி. அடுத்தது மவுண்ட், 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. 2 இல்லை 3 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. மவுண்ட்டு, ஒரு மவுண்ட்டுக்கான லாக் பண்ணுறதுக்கான ஒரு கீ. இது இல்லாமல் ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. குட், வெரி நைஸ். பேட்ரி நம்ம கேமராலே போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு போட்டுட்டு அப்கிரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து கேமரா ஆக்சசரிஸோட வந்த விஷயங்கள் இது எல்லாமே. என்னென்னா கேமரா, ஒரு பேட்ரி, மவுண்ட் 2, தென் ஒரு யூஎஸ்பி கேபிள், ஒரு கீ. ஸோ இதுதான் விஷயம். இப்போ நாம் இதோட கேமராவோட சில விஷயங்கள் வாங்கியிருக்கோம். அதை வந்து இதோட ஆக்சசரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேமரா பற்றி பார்த்துருவோம். என்னென்னா இந்த கேமரா வந்துங்க வாட்டர் ப்ரூஃபுங்க. 10 மீட்டர் ஆழம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணும்போது சரி, மழையில் போனாலும் சரி, எங்கேனாலும் தண்ணியில் நீங்கள் பயப்படாமல் இது யூஸ் பண்ணலாம். இது 100% வாட்டர் ப்ரூஃப் கேமரா. செகண்ட் பாயிண்ட் வந்து இதில் 4K to 5.3K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஹை ரெசல்யூஷன் கேமரா. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இது வந்து வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் எனேபிள்டு. ஸோ வாய்ஸ் மூலயமா இந்த கேமராவை நம்ம ஆனும் பண்ணலாம், ஆஃபும் பண்ணலாம். அதுக்கான செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம வாய்ஸ் மூலயமா நம்மளோட கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது இது வந்து 1080 லைவ் ஸ்ட்ரீமிங் உள்ள கேமரா இது. ஸோ ஹெச்டி ரெசல்யூஷன்ஸும் ஹெச்டி ஃபோட்டோஸும் இதில் பக்காவாக இருக்கும். அடுத்தது வந்து வைஃபை மூலியமா இந்த குவிக் சாஃப்ட்வேர் சொன்னேன் இல்லையா, அந்த குவிக் சாஃப்ட்வேர் மூலியமா கிளவுட்ல நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வைஃபை எனேபிள்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. அடுத்தது இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் ப்ளூடூத் மூலயமா நம்ம இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டா இயர்ஃபோன் மூலயமா கமாண்ட் ரேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இயர்ஃபோன் நம்ம பேர் பண்ணிட்டனால நம்ம வாய்ஸும் பக்காவாக இதில் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சரு. இதற்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸில் எதுவுமே இது கிடையாது. இந்த வெர்ஷனில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப் டு 27 மெகா பிக்சல்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இந்த கேமராவில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்னும் கம்ப்ளீட்டாக இதை ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்த ரிலீஸில் கண்டிப்பாக இதோட அப்டேட் சொல்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு ப்ளாக் ஷூட் பண்ணும்போது இந்த கேமராவில் நான் அடிஷ்னல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது இதில் வச்சுருவோம். இப்போ இதோட வாங்கும் போது மறந்துடாம, இதோட ஒரு பேட்டரி தான் கொடுக்குறாங்க. மறந்துடாம 2 பேட்டரி வாங்கிருங்க. பேட்டரியோட சேர்த்து அந்த பேட்டரிக்கு உண்டான சார்ஜஸ் இது நாங்கள் இப்போ வாங்கியிருக்கிறோம். இதையும் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த பேட்டரி ஹோல்டரு, பேட்டரி சார்ஜரு. அட் அ டைமில் இதில் வந்து நம்ம வந்து 3 பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். இதுவும் நம்ம கேமரா வாங்கும் போதே வாங்கிட்டோம். நீங்களும் கேமரா வாங்கும் போதே இந்த அடிஷ்னல் சார்ஜஸ் வாங்கிடுங்க. இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதுதான் நம்மளுடைய பேட்டரி சார்ஜர். இது டெலிசன் பிராண்டு. இட் இஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி க்யூட். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இதில் 3 பேட்டரி அட் அ டைமில் சார்ஜ் பண்ணலாங்க. 3 பேட்டரி. ஸோ நான் அடிஷ்னலாக 2 பேட்டரி வாங்கியிருக்கேன். கேமராவோட ஒரு பேட்டரி வந்தது. மொத்தம் 3 பேட்டரியை அட் அ டைமில் நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இதில் ப்ளஸ் என்னென்னா, நாம் ஷூட் பண்ணுறது ரெசல்யூஷன் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வச்சிங்கன்னா பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகிடும். ஸோ கம்மி ரெசல்யூஷன் வச்சிங்கன்னா பேட்டரியோட லைஃப் ரொம்ப லாங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் எதை ஷூட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்து என்ன ரெசல்யூஷனுங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு ஷூட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி
பேட்டரிஸை பக்காவாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் பெட்டர். ஏன்னா இது நம்ம க்யூட்டாக இருக்குது, இதோட நம்ம கேரி பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயங்க நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கேமராவோட மெமரி கார்டு கண்டிப்பாக வராது, நம்ம எக்ஸ்டர்னலாக தான் வாங்கணும். நான் வந்து ஒரு 256 GB வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி 128 256 GB வாங்கிங்க. 1 TB வரைக்கும் நம்மளோட கேமரா சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக மெமரி கார்டு வாங்கிக்கோங்க. எதர் ஒரு 2 கார்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் ஒரு கார்டு ஃபுல் ஆகிட்டாலும் நம்ம பண்ணலாம், இல்லை ஒரு கார்டு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் நாம் இன்னொரு கார்டு எடுத்து பண்ண முடியும். ஸோ 2 128 வாங்கிட்டா கூட பெட்டர் தான், அது பெட்டர் ஆப்ஷன். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நாம் வந்து இப்போ வந்து இதுக்கு ஒரு கிட்டு வாங்கியிருக்கோம். இதுதான் அந்த கிட் பேக்கு. இதில் என்னென்னா இந்த கேமராவை நாம் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு இந்த கிட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னன்னாங்க, இந்த கேமராவுக்கு நாம் கிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை வந்து நம்மளோட செஸ்ட் பேண்ட் செஸ்ட்டில் கட்டிட்டு கேமராவை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம். எது நீங்கள் சைக்கிளிங்கோ மோட்டர் சைக்கிளில் ட்ராவல் பண்ணும் போதோ, இல்லையா ஹில்லில் கிளைம்பிங் ஹைக்கிங் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி டைமில் கூட இதை வந்து நாம் செஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அதற்கான பெல்ட்டு தான் இது. அடுத்தது கிவன் ஹெட் பேண்ட். இது வந்து ஹெட்டில் கட்டிட்டு இந்த இடத்துல கேமரா வச்சுட்டு ட்ரக்கிங் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிட்ட இருக்குது. அடுத்தது இது வந்து வாட்டரில் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகும்போது தவறி கீழே விழுந்துட்டா இது ஃப்ளோட் பண்ணும். ஸோ இதில் நம்ம கேமரா சிங்க் ஆகாது, எந்த இடத்துல விழுந்திருந்தாலும் இது ஃப்ளோட் பண்ணும். நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் இன்கேஸ் ரொம்ப டெப்த்தாக இருக்குது, அந்த இடத்துல நம்ம ஆழத்தில் போய் எடுக்க முடியாது இல்லையா, அந்த டைமில் கேமரா தண்ணிக்குள்ளே இருந்தாலும் இது ஃப்ளோட் பண்ணும். ஸோ கேமரா நாம் கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த கிட்டு வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் மெமரி கார்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு 2 பாக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஸ்டிக், நாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கு நாம் எப்படி வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் நிறைய இருக்குது. இதை நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளோ லென்த்து வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ ஹை ஷாட்ஸ் எல்லாமே இதில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ இந்த கிட் பேக்கு இதோட நான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை வெறுமனே நார்மல் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுனால பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா வில் பி சேஃப் நம்ம ட்ராவல் பண்ணும்போது. அதனால் இந்த கிட் பேக்கை நாம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அவசியம். ஏன்னா காஸ்ட் வைஸ் கம்மி தான். இட் இஸ் அரௌண்ட் ஒரு 650 rupees தான் வருது இந்த பேக்கு. ஸோ நமக்கு இதுக்கு ரிலேட்டடான கிட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வாங்கிக்கலாம். ஸோ ரைட், இப்போ வந்து கேமரா வாங்கிட்டோம். நான் வந்து சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி குவிக் சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணிவிட்டு கேமரா சார்ஜ் போட்டு ரெடி பண்ணிவிட்டு முதல் பிளாக் எங்கே ஷூட் பண்ணுறது சஸ்பென்ஸை நான் ஷூட் பண்ணி அடுத்த வாரம் முதல் பிளாகோட உங்களை சந்திக்கிறேன். பாய். என்ன வீடியோ பார்த்துட்டிங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ரெகுலர் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.